போட்டேன். வந்தாச்சு. இந்த கொஸ்டின் தான். இது வந்து சாப்டர் 2 இருக்குல்ல. ஆமா மேம். சாப்டர் ட்ரிகனாமெட்ரிக் ரேஷியோ. இந்த டேபிள் ரேஷியோ இருக்குல்லடா தங்கம். இந்த டேபிள் ரேஷியோ மேம். இருக்குல்ல. இந்த சைன் தீட்டா, காஸ் தீட்டாலாம் இருக்குல்ல. இந்த ரேஷியோ எஸ் மேம். எப்படி வந்துச்சுன்றத வந்து சொல்றது தான் இந்த சம்மு. இது ஆக்சுவல் சம் கிடையாது. இந்த ரேஷியோ எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்றது தான் நம்ம பார்க்க போறோம். இந்த 45க்கு. ஓகே. ஓகே மேம். ஓகே. இப்ப என்ன குடுத்தாங்க ஒரு ட்ரிகனாமெட்ரி ரேஷியோ ஆஃப் 45னா எப்பயுமே இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தானே. எஸ் மேம். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருக்கும்போது ஆக்சுவலி வந்து ஒரு மேத்தமேட்டிக்கலா ஒரு ரூல் இருக்குது. அது என்ன ரூல் நான் இப்ப சொல்றேன். பேசிக்கா சொல்றேன். ஒரு ரூல் இருக்கு ஓகேவா? எப்படி இருக்கா? எஸ் மேம். ஒரே நிமிஷம் மேம். என்னடா உனக்கு பிரச்சனை? மேம் ஆ அந்த பெயிண்ட்ல இருக்கு பாருங்க மேம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். பெயிண்ட்லயே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அது ஷேப்ஸ் இருக்கு மேம். ஓகே. ஆ இப்படி இருக்குல்ல பாப்பா. இப்ப எஸ் என்னன்னா, மேம். 1 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருக்கும்போது 1 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருக்கும்போது இருக்கும்போது இன்னொரு வேல்யூ இன்னொரு வேல்யூ அக்யூட் ஆங்கிளா இருந்துச்சுன்னா, இன்னொரு வேல்யூ இதுல என்ன இருந்துச்சுன்னா அக்யூட் ஆங்கிளா இருந்துச்சுன்னா காம்ப்ளிமெண்டரி போயிடலாம். காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்னா என்னது? காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் மேம். ஆ. சொல்லுப்பா. இப்ப சப்ளிமெண்டரி, காம்ப்ளிமெண்டரி படிச்சு போய் சப்ளிமெண்டரினா என்னது? காம்ப்ளிமெண்டரினா என்னது? சொல்லிக் குடுத்துருப்பனே நானு. சப்ளிமெண்டரினா 180 டிகிரி மேம். காம்ப்ளிமெண்டரினா அதான் தெரியல. 90 டிகிரி. சப்ளிமெண்டரினா 180 ஞாபகம் இருக்கு. காம்ப்ளிமெண்டரி 90 டிகிரி ஓகேவா? 90 ஓகே மைனஸ் மேம். 30. 30 தானே மேல குடுத்துருக்காங்க. எஸ் மேம். மீதி எவ்வளோ இருக்குது? 60 மேம். 60. அப்ப இந்த ஆங்கிள் ஆட்டோமேட்டிக்கா 60 போயிடும். நம்ம பித்தாகரஸ் தியரம் போயிருக்கோம்ல. மேம். இந்த சைடும் சேர்ந்தா தான் இந்த சைடுன்னு சொல்றோம்ல. அதே மாரி ஆங்கிள பொறுத்தவரைக்கும், இத 2த்தையும் ஆட் பண்ணா தான் இந்த 90 டிகிரி வரும். இது வந்து ஒரு ரூல். ஒரு ரூல் சொல்றது இல்லாம ஓகே மேம். ஒரு விஷயம் ட்ரிகனாமெட்ரில. ஞாபகம் வச்சுக்கோ. எப்ப எப்ப வந்து 90 டிகிரியும் ஒரு அக்யூட் ஆங்கிளும் இருக்குதோ, எப்ப 90 டிகிரியும் ஒரு அக்யூட் ஆங்கிளும் இருக்குதோ, அப்ப நம்ம மைனஸ் பண்ணி இன்னொரு ஆங்கிள கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஓகே மேம். ஒரு 90 டிகிரி இல்லனா மேம். 90 டிகிரி இல்லன்னா இது வொர்க் அவுட் ஆகாது. ஒரு 90 டிகிரி ஒரு அக்யூட் ஆங்கிள். அக்யூட் ஆங்கிள்னா என்னது? அக்யூட் ஆங்கிள்னா என்னது? லெஸ் தென் 90 டிகிரி மேம். ஆ எப்ப லெஸ் தென் 90 டிகிரி இருக்குதோ, அப்ப நீ வந்து இத கண்டுபிடிச்சிடலாம். அது 2த்தையும் ஆட் பண்ணா 90 டிகிரி வரணும். இந்த 2 ஆங்கிளையும் ஆட் பண்ணா 90 டிகிரி வந்துச்சுன்னா, அது ஆன்ஸரும் கரெக்ட். ஓகேவா? ஓகே மேம். அக்யூட் ஆங்கிள் 0 லெஸ் தென் 90 டிகிரி ஓகேவா? பார்த்துக்கிட்டியா? ஓகே மேம். நெக்ஸ்ட் போலாமா? இப்ப நான் சொன்ன ரூல் படி எங்க அந்த புக்கு? ஆ நான் சொன்ன ரூல் படி இங்க பாருங்க. கண்டிப்பா வந்து நம்மளோட ட்ரிகனாமெட்ரி ரேஷியோல 1 கண்டிப்பா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கும் தானே? ஸ்டார்ட்டிங்லயே பார்த்துருக்கோமா? ஆமா மேம். ஹைப்போட்டனஸ் எல்லாத்தையுமே ஹைப்போட்டனஸ், அட்ஜசன்ட் அதில கண்டிப்பா இருக்குமா? அப்போ கண்டிப்பா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கும். 90 டிகிரி. ஒன் ஆஃப் த ஆங்கிள் வந்து 45ன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ட்ரிகனாமெட்ரி ரேஷியோ 1 நம்ம 45 தான் எடுக்க போறோம். 45 வச்சு தான் கண்டுபிடிக்க போறோம். கரெக்ட்டு தானே? எஸ் மேம். இப்போ ட்ரிகனாமெட்ரி ரேஷியோ 30 இருக்கணும். இங்க 45னா ஒரு ஆங்கிள் 45 இருக்கணும். ஓகேவா? நான் இப்ப சொன்ன ரூல் படி 1 45 ஆட்டோமேட்டிக்கா இன்னொன்னு என்னவா இருக்கும்? 25 மேம். ஏய் 25வா? 90 மேம். 45 25 தான் மேம். 90 - 45 25வா? என்ன சஞ்சித்து? இன்னொரு ஆங்கிளா மேம். ஆ 45 மேம். என்ன சஞ்சித்து பின்னாடி போறியா உன் தம்பி மாரியே?
இப்போ உனக்கு தெரிஞ்சுச்சா? ஏவு, சி ஓகேவா? ஆமா மேம். 45 + 45 தான் மேம் 90 வரும். ஆமா. நீ யோசிக்காம சொல்லிட்ட. எனக்கு புரியுது. நான் விளையாட்டு தான் கிண்டல் பண்ணேன். ஃப்ரீயா விடு. சும்மா விளையாட கிண்டல் பண்ணேன்டா. 45 இப்ப ஏவும், சியும் 45, 45 ஓகேவா? இது ஓகே மேம். புரிஞ்சுச்சா? அதுக்கப்புறம் புரிஞ்சது அடுத்த மேம். பாயிண்ட் பாரு. ஏபிக்கு பிசி ஈக்குவல் நமக்கு தெரியும். ஏபியும் பிசி ஈக்குவலா இருந்தா ஹைபாட்னஸ் வந்து 2த்தையும் ஆட் பண்ணா கரெக்ட்டா வரும். கரெக்ட்டா? ம். இதுவரைக்கும் இந்த கொஸ்டின்ல என்ன குடுத்துருக்காங்க இது இது ஃபுல்லாவே ஒரு தியரம் மாரி. இதுவரைக்கும் என்ன குடுத்துருக்காங்கன்னு புரிஞ்சுச்சா உனக்கு? வித் டயகிராமோட. ம். இது எல்லாமே நீ தான் எழுதணும். எதுவுமே கொஸ்டின் கிடையாது. இதுவரைக்கும் புரிஞ்சுச்சா? புரிஞ்சது மேம். ஏன் டல்லா இருக்க? என்னடா ஆச்சு? நல்லா தான் மேம். ஆ. ஃபர்ஸ்ட் என்ன சொல்ட்டாங்க, ஒரு ஆங்கிள் கண்டிப்பா 45 டிகிரி இருக்கணும். ட்ரிகனாமெட்ரி ரேஷியோ எனக்கு 45 இன்னொன்னு ரைட் ஆங்கிள். அத கம்பேர் பண்ணும்போது சி வேல்யூ கண்டிப்பா 45 தான் இருக்கணும். ஏன்னா நான் காம்ப்ளிமெண்ட் வச்சு போடுறேன். 90 - 45 45 தான். ஏபிக்கு கண்டிப்பா பிசி ஈக்குவலா இருக்கும். ஏன்னா 45 45யா? ஸோ ஈக்குவலா தான் இருக்கும். இது 2த்தையும் ஆட் பண்ணா பித்தாகரஸ் தியரம்ல இது வரும். இதுவரைக்கும் கான்செப்ட் புரிஞ்சுச்சா? புரிஞ்சது மேம். இப்ப இவன் ஏன்னு எனக்கு தெரிஞ்சுச்சு. இவன் ஏன்னா இவனும் ஏ தான். 2 பேரும் ஈக்குவல் தானே? எஸ் மேம். ஆ. இப்ப பித்தாகரஸ் தியரம் வச்சு நான் சி கண்டுபிடிக்க ஐ மீன் ஏசி கண்டுபிடிக்க போறேன். யூசிங் பித்தாகரஸ் தியரம். யூசிங் பைத்தோ. பைத்தான் எழுதுற மாரி. தியரம் ஓகேவா? பைத்தான் மேம். தியரம். ஓகே. என்னடா இது? क्या मैम? ஓகே. அடிச்சுட்டேன். யூசிங் பைத்தோ தியரம் ஓகேவா? பைத்தாகரஸ் தியரம். ஃபார்முலா என்னது? ஏசி ஸ்கொயர் AC square equal to AB square plus BC square. ஏபி ஸ்கொயர் BC square மேம். பிசி ஸ்கொயர். ஓகேவா? எனக்கு தெரிஞ்சுச்சு. ஏசி எனக்கு தெரியாதுப்பா. இருப்பா. இது ஒண்ணு டைப் பண்ண எனக்கும் தெரியாது. கஷ்டமாகுது. ஏசி எனக்கு தெரியாது கொஸ்டின்ல இருக்குது. ஓகேவா? ஆனா ஏபி எஸ் வந்து மேம். ஏவும் சாரி ஸ்மால் ஏ. ஸ்மால் ஏவும் ஏ ஸ்கொயரும் என்னடா இது வேற ஒண்ணு. ஆ இன்னொரு ஏ ஸ்கொயரும் தெரிஞ்சிருச்சு. ரைட்டா? ஏ ஸ்கொயர் எவ்வளோ சாமி? A square, A square, 2A square மேம். வெரி குட் தங்கம். தூங்கிட்டானா பக்கத்துல இருக்கவன்? ஏஞ்சி எப்பயோ ஓடி போயிட்டான் மேம். வரட்டும் வரட்டும். கிளாஸ முடிச்சுட்டு அவன பாத்துக்கிறேன். ம். இது பாருங்களேன். இந்த ஸ்கொயர் ரூட் இந்த பக்கம் போம்போது ஒரே நிமிஷம் இரு தம்பி. வெயிட். இந்த ஸ்கொயர் ரூட் இந்த பக்கம் போகும்போது என்னவா மாறும்? இப்படி மாறுமா? எஸ் மேம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஏசி வேல்யூ என்னவா மாறும்? சொல்லுப்பா. AC வேல்யூ வந்து √2A square மேம். ஏ மட்டும் தான். எங்கேருந்து ஏ வருது? அந்த ஸ்கொயர் வேல்யூ ஸ்கொயர் ஸ்கொயர் போயிட்டு வரலாம் மேம். ஆமா. இப்ப √2a ஓகே வந்துருச்சா இந்த மேம். இடத்துல? எஸ் மேம். இப்ப sin தீட்டா, காஸ் தீட்டா, சீக்கன்ட் தீட்டா எல்லா தீட்டாவும் நம்ம கண்டுபிடிக்கணும். ட்ரிகனாமெட்ரி ரேஷியோ கண்டுபிடிக்கணும். sin 45க்கு என்ன ஆன்சர்? sin 45க்கு என்னம்மா சொல்லணும்? சைனுக்கு என்ன ஃபார்முலா? சைனுக்கா மேம்? ஆ சைனுக்கு வந்து டக்குன்னு சொல்லு. ஆப்போசிட் சைடு பை ஹைபார்னஸ் மேம். ஆப்போசிட் சைடு வேல்யூ வேணாம் இங்க. ஆப்போசிட் யார் இருக்கா? ஆப்போசிட் வந்து BC மேம். பிசி டிவைட் பை AC மேம். பிசி வேல்யூ என்ன? A என்ன? மேம். ஏ. ஓகே ஏ. A by square root of 2A. ஆ இப்ப கரெக்ட் நீ சொன்னது கரெக்ட்டு. ஏ பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2a. அவனுக்கு ஒரு குறள் குடுத்து உட்கார சொல்லு. உட்காந்து படிக்க சொல்லு. அவன் படிக்க சொல்றாங்க மேம். அவன் எங்க போயிட்டான்? சரி நோ இஷ்யூ. லீவ் பண்ணுங்க. இப்ப ஏவும் ஏவும் மேம் he went அடிச்சிடலாமா? to restroom மேம்.
ஓகே. ஏவும் ஏவும் அடிச்சிடலாமா? Yes, ma'am. இப்போ 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2வா? Yes, ma'am. இப்போ வேல்யூ செக் பண்ணலாமா? sin 45 வந்து 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 செக் பண்ணலாமா வேல்யூ? Yeah, இங்க ma'am. இங்க போய் செக் பண்ணக்கூடாது. நம்ம அந்த டேபிள்ல போய் செக் ஆ பண்ணலாம். கண்டுபிடிச்சிட்டீங்க. டேபிள்ல செக் பண்ணா கரெக்ட்டா வருதா? வருது மேம். இத தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். இப்போ அடுத்தது காஸ் கண்டுபிடிக்கலாமா? ஓகே மேம். நான் இதெல்லாம் அழைச்சிடவா? உனக்கு ஸ்கிரீன்ஷாட் வேணும்ல? வரேன். ஓகே. நான் அனுப்பிச்சு விட்டுறேன். இத அழைச்சிடவா பாப்பா? இதெல்லாமே அடிச்சிடலாம் அழைச்சிடு. மேம். இது எதுவுமே எனக்கு வேணாம். எனக்கு இப்போதைக்கு டயகிராம் மட்டும் போதும். ஓகே. அழைச்சிட்டேன். ஓகே மேம். இப்போ காசு போடலாமா? போடலாம். நைட்டு சார்ஜ் போடாதனால இது காலையிலேயும் தொல்லையா இருக்குது. ஓகே. இப்போ காசு போடலாமா? போடலாம் காஸ் மேம். 45 சொல்லுங்க. ஃபார்முலா என்னது? காஸ் குயிக்கா? 45. குயிக்கா. காசு என்ன ஃபார்முலா? குயிக்கா, Adjacent குயிக்கா. side by hypotenuse மேம். வெரி குட். ஃபாஸ்ட்டா சொல்லுங்க. அடுத்தது. அட்ஜசன்ட்னா என்ன வேல்யூ? Adjacent AB மேம். என்னது ஏபி ஓகே. அடுத்தது? by AC மேம். ஓகே. அடுத்தது ஏபி என்னவாகுது? AB வந்து A ஆகுது மேம். AC வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2A ஆகுது மேம். அப்ப என்ன ஆன்சர் வரும்? ஏவும் ஏவும் அடிச்சா 1 by ஃபாஸ்ட் root 2 மேம். இது ஏவு. ஆ 2 ஏ A வெளி. போயிடும் மேம். ஆ அப்போ அதுவும் 1 by 2 1 பை ஸ்கொயர் 2 ரூட் ஆஃப் தான். 2. ரைட்டா? இதோட ஆன்சரும் 1 பை ரூட் 2. ஸ்கொயர் செக் ரூட் ஆஃப் பண்ணிடலாமா? வந்துருச்சா? டேன் போலாமா? டேன் போலாமா? சஞ்சித் கேக்குதா இல்லையா? சஞ்சித். மேம். டேன் சொல்லுங்க. ஆப்போசிட் சைடு ஹைப்போடெனஸ் மேம். ஆப்போசிட் ஃபார்முலா என்ன? டயகிராம் பார்த்து சொல்லுங்க. அதான் மேம் ஹைப்போடெனஸ் மேம் அட்ஜசன்ட் சைடு. ஓகே சாரி. ஐம் so சாரி. ஓகே. தேங்க் யூ ஸோ மச். tan 45 வந்து ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். வெரி குட். ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட்டும் இது சொல்லுங்க. டயகிராம் பார்த்து சொல்லுங்க. ஆப்போசிட் சைடு வந்து BC மேம். அட்ஜசன்ட் வந்து அட்ஜசன்ட் சைடு வந்து AB மேம். ரெண்டுத்துக்கும் என்ன ஆன்சரு? A by A ஆ கேன்சல் பண்ணா 1 மேம். ஓகே. ஏ பை ஏ கேன்சல் பண்ணா 1. அதுவும் செக் பண்ணிடுமா? 1 இல்லையான்னு? ஓகே மேம். அது ஃபாஸ்ட்டாக சொன்னா ஃபர்ஸ்ட் சம் போட்டுடலாம். செக் பண்ணி பாருங்க. 1. ஆமா மேம். நம்ம அடுத்தது பார்க்கலாமா? அடுத்தது என்னது? அடுத்தது கொசிக்கன். ஓகேவா? கொசிக்கன். ஒண்ணு சொல்லுங்க. கொசிக்கனோட ஃபார்முலா என்னது? 1 பை sin தீட்டா வருமா? ஹலோ. உங்கள தான் கேட்குறேன். கொசிக்கனோட ஃபார்முலா 1 பை sin தீட்டான்னு வருமா? 1 by sin theta வரும் மேம். ஆனா நான் இன்னொரு ஃபார்முலா எழுதுறேன் மேம். அது வந்து ஹைப்போடெனஸ் பை ஆப்போசிட். என்னது? ஆப்போசிட் சைடு மேம். ஆப்போசிட்டா அட்ஜசன்ட்டா? ஹைப்போடெனஸ் பை ஆப்போசிட் சைடு. அப்ப கொசிக்கனோட ஃபார்முலா என்னது? 1 பை sin போடலாமா? அதோ பாருங்க. நம்ம புக்க பாருங்க. நம்ம புக்ல 2வது பேஜ்லயே குடுத்துருப்பாங்க. இங்க குடுத்தாங்களா? கொசிகண்ட் ஈக்குவல் டு 1 பை sin குடுத்தாங்க. ஏன்னா சைனோட வேல்யூ ஆப்போசிட் பை ஹைப்போட்டனஸ். கொசிகனோட ஃபார்முலா என்னன்னா ஹைப்போ பை ஆப்போசிட். அப்ப 1 பை sin எழுதலாமா? இன்னொரு சொல்லுங்க மேம். ஓகே சாரி. அம்மே கொசிகனோட ஃபார்முலா என்ன அம்மே? ஹைப்போ பை ஆப்போசிட்டா? ஹைப்போடெனஸ் பை ஆப்போசிட் மேம். சைனோட ஃபார்முலா ஆப்போசிட் பை ஹைப்போ. எஸ் மேம். அப்ப 1 பை sin எழுதலாமா?
எழுதலாம். ஏன்னா நம்ம சைன கண்டுபிடிச்சா என்ன கண்டுபிடிச்சிடலாம்? ஹைப்போடென்யூஸ் மேம். ஆமா. ஹைப்போட்டனஸ்ல கொசைன் கண்டுபிடிச்சிடலாம். அப்ப நம்ம சைன் வேல்யூ என்னது? 1 டிவைட் பை 1/√2வா? ஆட்டோமேட்டிக்கா ரூட் மேல வருமா? வரும் மேம். இது புரியுதா? புரியலையா? ரூட் எப்படி மேம் மேல வரும்? எப்படி மேல வராம இருக்கும்? என்ன மெத்தட்ல இருக்குது இது? இந்த மெத்தட்ல இருக்குதா? எஸ் மேம். எப்படி மேல வராம வரும்? வரும் மேம். a/b அப்படியே மேல வரும். c/d மட்டும் d/cன்னு மாறுமா? எஸ் மேம். அப்ப 2 ஆட்டோமேட்டிக்கா மேல தானே வரும். எஸ் மேம். புரியலையா? புரியுது மேம். புரியுது. இல்ல எனக்கு இந்த மெத்தட் வேண்டாம். நான் நார்மலா போட்டுக்கிறேன். தெரியலன்னா நார்மலா போட்டுக்கிறேன்னா, ஃபார்முலா என்னது? ஹைப்போ பை ஆப்போசிட்டா? ஹைப்போ ம். என்னது? √2/aவா? எஸ் மேம். ஆப்போசிட் என்னது? ஏவா? அடிச்சா ரூட் வந்துருதா? அப்படியும் போடலாம். டவுட் இருக்கா? நோ டவுட் மேம். அதே மாரி சீக்கன்ட் பார்த்துக்கலாம். சீக்கன்ட் 45னா 1/cosன்னு எழுதலாமா? எழுதலாம் மேம். 1/cosனா நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான். 1/cos ஃபார்முலா தெரியும் எனக்கு. எப்படி இருக்கும்னா 1/√2வா? எஸ் மேம். ஆட்டோமேட்டிக்கா மேல வரும். √2ன்னு மாறும். இல்ல எனக்கு அந்த மெத்தட் போட புடிக்கலன்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து இன்னொரு மெத்தட் போடலாம். நம்ம ஃபார்முலா மெத்தட் போடலாம். சீக்கன்ட் 45 ஈக்குவல் டூ அட்ஜசன்ட் பை ஹைப்போவா? எஸ் மேம். இல்ல மேம். ஹைப்போ பை அட்ஜசன்ட். ஹைப்போ பை அட்ஜசன்ட். ஹைப்போ எவ்வளோ? √2/aவா? ஹைப்போ இஸ் ரூட் 2a மேம். ஓகே சாரி. Adjacent is AB ma'am. ஆ AB is A ma'am. ஓகே. A cancel ma'am. Root 2 is cancel ma'am. கரெக்ட்டா? இப்ப இது வரைக்கும் எனக்கு புரிஞ்சுச்சு. லாஸ்ட்டா என்ன பண்ணணும்? காட் கண்டுபிடிக்கணும். காட் மட்டும் தான் பெண்டிங் இருக்கு இப்ப. காட் கண்டுபிடிக்கலாமா? காட்டுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா? Adjacent side by hypotenuse. அது இல்லாம அது இல்லாம வந்து take பார்க்கக்கூடாது. ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கணும். 1/tan. Yes ma'am. டானோட ஆன்சர் என்னது? 1ஆ? டானோட ஆன்சர் 1ஆடா? ஆன்சர் வந்து 1. நம்ம காட் வச்சு போட்டா காட்டுக்கு என்ன ஃபார்முலா சொன்னீங்க நீங்க? Part வச்சு போட்டா வந்து அதுக்கு வந்து அட்ஜசன்ட் பை ஆப்போசிட்டா? yes ma'am. அட்ஜசன்ட் டு A தான். ஆப்போசிட் A அதுவும் தான். இதுதான். ஸோ ஆன்சர் 1. நம்ம ஃபார்முலா வச்சு பார்க்கும்போது நம்ம போட்ட எல்லா ஆன்சருமே கரெக்ட். கரெக்ட்டா? கரெக்ட் மேம். இதான் tan 45. ஒரே நிமிஷம். இப்பதான் டவுட் இருக்கா? இத பார்க்கும்போது. புரியாத மாரி தான் தெரியுதா? இல்ல மேம். ஃபைனா? ஃபைனா? Yes. ஓகேப்பா. சொல்றேன்னா வச்சுக்கோ.